பறவைகளையும் விலங்குகளையும் நேசிப்போம், காடுகள் வளர்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா முதல் முறையாக பார்க்குறவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. என்னோடய கிளினிக் பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து திருச்சியினுடைய கிளினிக்லையே நான் நடத்துகிறேன். நான் ஒரு நாள் வாழ்வியல் வகுப்பு மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புனா என்ன, நோய்கள்னால் என்ன, நோய்கள் வந்தால் என்ன பண்ணணும், வராமல் இருக்க என்ன பண்ணணும், அதே மாதிரி தனிப்பட்டு இப்போ ஒரு 50 பேர் வராங்கன்னா 50 பேருக்கான தனிப்பட்ட முறையில் அவங்க நாடிலாம் பார்த்தா அவங்களுக்கான என்ன விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து நான் பண்ணுறது. இது இல்லாமல் வெளிநாடுகளையும் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன், உள்ளூர்லேயும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன், பள்ளிகள் கல்லூரிகள்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, என்னோடய நிகழ்ச்சிகள் யாராவது உங்கள் பகுதியில் நீங்கள் நடத்த விருப்பப்பட்டால், நான் வந்து ஒரு அரங்கம் பிடிச்சி இல்லை நான் ஒரு 50 பேர் சேர்த்து நடத்துறது சாத்தியமில்லை. இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நானே திருச்சியில் நடத்தினாலோ, முன்னாடி காலங்களில் கும்பகோணம் பகுதி, தஞ்சாவூர் பகுதியில் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவேன், நானே அரங்கம் பிடிப்பேன், நானே போஸ்ட் ஓட்டுவேன், நானே சாப்பாடுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப அது கடினம் நானே பண்ணுறதுங்கிறது. அப்போது உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள், என்னுடைய சேனல் பார்க்குற நல்ல உள்ளவங்கள், நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க சேனல் பார்க்குறவங்க. ஆனால் உங்களை மாதிரி மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? சமூக பொறுப்பு எல்லாருக்குமான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் 4 பேருக்குன்னு நல்ல தகவல் தெரியும்னு நினைக்கிற நம்ம ஆட்கள் நம்ம. அதனால் அது மாதிரி உள்ளவங்க ஒரு 10 பேரோ 20 பேரோ ஒரு 50 பேரோ 100 பேரோ 500 பேரோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ, ஒரு உங்கள் வீட்டு மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் சந்து பகுதிகள்லையோ, இல்லை இதுக்குன்னு இலவசமாக உங்களுக்கு ஏதாவது இடங்கள் கிடைக்கும். சில நேரங்களில் ஸ்கூலுங்களில் கொடுப்பாங்க, ஃப்ரீ ஆடிட்டோரியம் எடுத்துங்க, கிரவுண்டு போய் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி பகுதிகளில் இல்லை வந்து உங்களால் சின்ன அரங்கமே வாடகைக்கு எடுக்க முடியினாலும் கூட எடுத்து வரவங்கள்ட்ட ஒரு சின்ன டோக்கன் மாதிரி ஒரு அமௌண்ட் மாதிரி வாங்கி அதில் அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து, மூலிகை தேநீர் கொடுத்து ஒரு நாள் நிகழ்ச்சி மாதிரி நடத்த முடியும். இப்போ இந்த மாதிரி உண்மையிலேயே ஆர்வம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்கு வந்து பெரிய முதலீடெல்லாம் தேவையில்லை. செய்யணுன்னு அந்த நல்ல மனசு, ஒரு ஆர்வம் இருந்தால் போதும். அது இந்த ஓய்வு பெற்றவங்கலாம் நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இதனாலே நோய் வருதுங்கிறாங்க. அது என்ன காரணம்னா, அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான். சமூக விஷயங்களை அக்கறை காட்டுறதில்ல சில பேர். சமூக விஷயங்களை அக்கறை காட்டணும். அது வந்து வேலைக்கு போகிறவங்களும் சரி, இல்லை ஓய்வு பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்கள், எவ்வளோ மகளிர் குழுக்கள் இருக்குது. மகளிர் குழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லோன் வாங்குறதுலையோ, ஒரு பொருள் விற்கிறதுலையோ, இந்த மாதிரி கமர்ஷியல் நிறைய கூட்டம் சேர்றாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சமூகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களும் கொஞ்சம் ஆதரவு காட்டுங்க. ஒரு 10 பெண்களை திரட்டுங்க, ஒரு 20 பெண்களை திரட்டுங்க. இல்லை வந்து குழந்தைகளை வந்து ஒரு 10 வயசுலேருந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்களை திரட்டுங்க. இல்லை ஸ்கூலுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலுங்களில் பேசி அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க. சில பேர் கூப்பிடுவாங்க, வெறும் என்கொயரியாக இருக்கும். அப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணுறேம்பாங்க, அப்புறம் அவங்க சூழல் பண்ண முடியாமல் போயிடுது. ஆனால் சில பேர் வந்து உண்மையிலேயே என்னை வச்சு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. அது மாதிரிலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. என்னோடய நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் என்னை நேரில் சந்திக்கணுன்னா என்னை கிளினிக்கில் தான் சந்திக்கணும்ல, உங்கள் ஊருக்கு என்னை நீங்கள் வர வைக்க முடியும். நானும் அதுக்காக பெரிய கட்டணம் வாங்குறதில்ல, சின்ன சின்ன கட்டணம் வாங்குவேன். ரொம்ப தூரமாக இருந்தால் ஒரு நாள் இரவு முன்னாடி வந்து நான் தங்கிட்டு காலையில் நிகழ்ச்சிக்கு வருவேன். திருச்சி அருகாமையாக இருந்தால் காலையில் நான் வந்துடுவேன். 9 மணிக்கு ஆரம்பிக்கலாம், ஒரு மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வெளி விஷயங்களை சொல்ல மாட்டேன். நான் எப்படி இருந்தேன் கொண்டேன்னு சொன்னாலே நீங்கள் அதிலே நல்லா இருப்பீங்க. அந்த அளவுக்கான ஒரு வாழ்வியல் விஷயங்கள் தான் இது. வந்து கண்டிப்பாக வர தலைமுறை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதுவரையில் இருக்கவங்களை விட்டுருவோம், மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவங்க அதை விட்டு சில பேர் வரமாட்டாங்க. ஆனால் சில பேர் ஆர்வம் காட்டி வராங்க. எப்போயுமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி தான் பாயுங்கிற மாதிரி என்னோட இளைய தலைமுறை பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 25, 30, 35 இந்த மாதிரி உள்ளவங்களாம் பார்க்கணுன்னா சிறு வயசு ஆட்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ நோய்களோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகுது, இவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அவங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாருது. காரணம் இவங்களே ஆரோக்கியமாக இல்லை இல்லையா? அப்போது ஒரு 10 வயது 60 வயதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ திரட்ட முடியுமோ திரட்டுங்க. அவங்கள்ட்ட சின்ன டோக்கன் வாங்க. இல்லை உங்கள்கிட்டே ஃபண்டு இருக்குது, நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கோம், எங்கள் ஃபண்டு மூலமாக நீங்கள் வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரினாலும் பரவாயில்ல. விருப்பம் உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துவோம். எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள், எவ்வளோ பொழுதுபோக்கு விஷயங்கள் நடத்துகிறோம். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சமூகமும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருப்போம் இல்லைங்களா? அதுக்கான விஷயந்தான். தேவைப்படுறவங்க கீழே ஓடிட்டு கிடையாது, வாட்ஸ்அப்பில் உங்கள் தகவலை போடுங்க. நான் இந்த மாவட்டம், இந்த ஊர், நான் உங்களை வச்சு நிகழ்ச்சி நடத்த ஆசைப்பட்றேன், என்னால் இவ்வளோ பேர் திரட்ட முடியும், இவ்வளோ டிக்கெட் போடலாம், எனக்கு இலவசமாக இடம் இருக்குது, இல்லை வாழைத்தோப்பில் வச்சு நடத்தலாம், அந்த மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும், பஸ் போக்குவரத்து இருக்கணும் வந்து போகிறவங்களுக்கு. 2வது கழிவறைகள், அதாவது பாத்ரூம் டாய்லெட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இயற்கை மருத்துவன்றதே முதல் அடிப்படையே பார்த்திங்கன்னா
கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய்ங்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உட்கார இடத்துல ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு பாத்ரூம் போக வசதி இல்லைன்னா கஷ்டமாயிடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. மற்றபடி ஏதோ ஒரு தேநீர் நீர் உணவுகளுக்கு அது முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லை என்னால் அரை நாள் தான் வகுப்பு நடத்த முடியும், காலையில் ஒரு 9:30 ஆரம்பிக்கலாம் சார், 1 மணிக்கெலாம் விட்டுருவோம், லஞ்சு கொடுக்க வேண்டாம், நடுவில் வந்து அந்த மூலிகை தேநீர் மட்டும் கொடுப்போம், அது மாதிரி அரை நாள் வகுப்பு நடத்துங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க, இந்த இயற்கை வாழ்வியல் தொடர்பாக ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அதுக்கு நான் என்னுடைய ஒத்துழைப்பை நான் கண்டிப்பாக இந்த மக்கள் மருத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைக்கும். இந்த சேனலுடைய நோக்கமே எதிர்கால குழந்தைங்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம் தானே ஒழிய வேறு விஷயம் கிடையாது. அதனால் வேணுங்கிறவங்க என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.